அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்வை குளறுபடியின்றி நடத்தி முடிக்குமாறு விடிய அரசுக்கு ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் பொது இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கலந்தாய்வை அடுத்த மாதம் நடத்த பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் 82,479 ஆசிரியர்கள் இடமாறுதல் கேட்டு விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களில் 26,000 பேர் தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு இடமாறுதல் கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். முன்னுரிமை விதிகளை பின்பற்றி இந்த ஆண்டிற்கான கலந்தாய்வை எந்தவித குளறுபடியும் இல்லாமல் நடத்தி முடிக்குமாறு விடிய அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் விடிய அரசின் காவல்துறை போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது பொதுமக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் ஆதிக்கத்தை தடுக்காத விடிய அரசின் காவல்துறை கண் துடைப்பிற்காக தண்டையார்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இதில் பங்கேற்ற இளைஞர்கள் நிகழ்ச்சியை கவனிக்காமல் செல்போனை பார்த்தும் நண்பர்களுடன் அரட்டை அடித்தும் நேரத்தை கழித்தனர். விடிய அரசின் காவல்துறை போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் கண் துடைப்பு நாடகம் நடத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே சிபிசிஎல் நிறுவனத்திற்கு அருகே உள்ள கிராமங்களுக்கும் மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்தல் திட்டத்தில் நிவாரணம் வழங்க கோரி 500க்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் ஆலையானது 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு 620 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு இழப்பீடு தொகையானது வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து பயனாளிகள் பட்டியலை சிபிசிஎல் நிறுவனம் வெளியிட்ட நிலையில் முட்டம் மற்றும் உத்தமச்சோழபுரம் ஊராட்சி மக்களின் பெயர்கள் பட்டியலில் இல்லாததால் அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.